இது ரொம்ப அச்சுறுத்தலான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அந்த பெண்கள பத்தின ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன்னு சொன்னேன்ல. அந்த ஸ்டோரியில வந்து தன் பெண் வந்து ஆடைகள வந்து ஒரு மாரி ஃபேண்டஸியா போடுறேன்றக்காக, மாடர்னா போடுறேன்றக்காக போட்டிருக்கு. அவங்கள அங்கங்கள்லாம் அங்கங்க தெரியுது. கொஞ்சம் மாடர்னா இருக்கு. ஸோ அப்படி தெரியும்போது அவங்க அப்பா வந்து நாகரிகமா சொல்றாப்ல, பெண்கள்ன்றவங்க வந்து வைரம் மாரி. நீ வந்து எனக்கு எனக்கு வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒரு பொண்ணு. ஸோ உன்னோட வேல்யூபிள வந்து நீ மறைச்சுக்கணும். அப்படின்ற மாரி சொல்ல வரதுக்கு ஒரு ஒரு ஸ்டோரி சொல்றாரு. தங்கம் உலகத்திலே விலை மதிப்பான விஷயங்கள்லாம் யோசிச்சு பாரேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கோல்டுன்னு சொல்றாங்க. அப்புறம் பிளாட்டினம் சொல்றாங்க. அப்புறம் வந்து டைமண்ட்ன்னு சொல்றாங்க. இன்னமும் போயிட்டே இருக்காங்க. சரி இதெல்லாம் ஏன் இவ்வளோ வேல்யூவா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. வேல்யூவா இருக்கறதுக்கான கேள்வி, ஏன்னா அது ரொம்ப வேல்யூவா இருக்கிறதுக்கான காரணம்ன்றா, கஷ்டப்பட்டு ஒரு ஒரு மறைவான ஒரு இடத்துல இருக்கும். இப்ப நீ இந்த வேல்யூபிளான பொருட்கள் எல்லாமே பூமிக்கு அடியில மறைவா இருக்கும். அது மறைவா இருக்கிறத வந்து எடுத்துட்டு வரனால தான் அதுக்கு அந்த வேல்யூ. ஸோ பெண்களும் இப்படி ஓப்பனா பப்பரப்பேன்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேல்யூ இருக்காது. ஸோ அவங்க மறைவா இருந்தா தான் அவங்களுக்கு பெண்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த பெண்களுக்கு ஒரு யூனிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகா சொல்லியிருப்பாரு. அந்த ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு வீடியோ பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமால்ல இவ்வளோ அழகா ஸ்வீட்டா சொல்ற அந்த பெண்ணுக்கு ஒரு தந்தை சொல்ற எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். ஒரு பெண் வந்து தன்னுடைய அங்கங்களை பாதுகாப்பா வச்சுக்கணும். தன்னோட உடம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும். அது வந்து யாருக்கான உரித்தது, தனக்குன்னு ஒருத்தன் வருவான், அவனுக்கான உரித்தது அப்படின்றது அது ஒரு 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 பியூரிட்டியை சேர்ந்தது. எங்க எல்லாத்துக்கும் காட்டுறது வந்து அது நல்லா இருக்காது. அது சினிமா மூலியமா கொண்டு வந்து இந்த கோமாளி பயலுக பண்ணிவிட்டு வேலை. அத பார்த்து ஃபேண்டஸியா மாரி ஹீரோயினி மாரி ட்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னு மாடர்ன் கல்ச்சருக்குள்ள போய் இப்படி அழிச்சு நாகரிக கோமாளி ஆக்கியிருக்காங்க. அந்த தந்தை சொன்ன விஷயத்த பார்த்தீங்களா? உலகத்துல வேல்யூபிளா இருக்க எல்லாமே மறைவா தான் இருக்கு. அப்போ அந்த பெண்ண அவங்க வேல்யூபிளா சொல்றாங்க. இத வந்து உடைக்கிற மாரி தான் இந்த ஃபெமினிசம் கோமாளியா சொல்லுவாய்ங்க. என்ன சொல்லுவாய்ங்க? அப்படிலாம் உயர்த்தி பேசாதீங்க. பெண்கள், ஆண்கள் சமம். பெண்கள், ஆண்களும் சமம்னா, ஆனா பாதிக்கப்படுறது இப்ப சமூகத்துல நடக்கிற நியூஸ்லாம் பாரு. 2ம் சமம் தானே. யார் அதிகமா பாதிக்கப்படுறா? லூசு மாரி பேசக்கூடாது. இயற்கை கரெக்ட்டா தான் படைச்சிருக்கு. பெண்ணையும், ஆணையும் தனியா படைச்சிருக்கு. லூசு மட்டும் நீங்களே ஒரு விஷயத்த உருவாக்கி, உங்களுக்கு இன்னும் ஒண்ணுமே தெரியலடா தற்குறி. நாகரிக கோமாளிகிட்ட ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு இன்னும் ஒண்ணுமே புரியல. புரியாம இனிமே தான் அனுபவிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல விழுந்து செத்து போயிறாத. பழங்காலத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் அட்வைஸ்ன்ற பேர்ல எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்துட்டு போயிட்டானுங்க. அத கரெக்ட்டா கீப் அப் பண்ணாலே போதும், சரியா இருக்கும். அதுல மூட நம்பிக்கைன்றது தேவையே இல்லாத விஷயம்னு 1, 2 இருக்கும். அத மட்டும் தூக்கி போட்டுறலாம். ஏன்னா, அது அந்த காலத்துக்கு ஏத்த மாரி இருக்கும். இந்த காலத்துக்கு ஏத்த மாரி அவங்களுடைய வார்த்தைகள் கரெக்ட்டா தான் இருக்கு. அத மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லைஃப் நல்லாருக்கும். அத விட்டுப்புட்டு சட்டித்தனமா பண்ணிட்டு இருக்காதீங்க. இதோட விளைவு உங்களுக்கு இருக்கத விட, உங்கள அடுத்த ஜெனரேஷன பயங்கரமா பாதிக்கும். அவன் உங்கள ஃபுல்லா பழிப்பான். இந்த கருமம் பிடிச்சவன் இப்படி வாழ்ந்துட்டு போயிருக்காங்க பார்றா! இவங்கனால நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை இவ்வளவு கேவலமா இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுவான். உங்க வம்சாவளியே உங்கள காரி துப்புற இடத்துக்கு போகாதீங்க. அது நல்லா இருக்காது.